திமுகவை அழிக்கணும், திமுகவை ஒழிக்கணும், திமுக ஒழிக்கிறது அழிக்கலாம் அப்புறம் வச்சுக்கோங்கய்யா. இந்த அழியெல்லாம் அப்புறம் மக்கள் பார்த்துக்குறாங்க. மக்கள் அழியாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, அதை பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல யோசிங்க. முதல்ல எதுக்கு எடுத்தாலும் திமுக அழிக்கணும், திமுக அழிக்கணும், திமுக டே சொன்னவனை பூராமே காணாமடா. அப்போ சண்டாளைங்களா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ வந்து பார்க்குறேன், எவனையும் சொல்கிறானோ அவன் ஆளை காணாம். எங்கே இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் ரொம்ப விளாவரியாக பேசுறது வெறி சிக்கலாகி போவோம். அது வேண்டாம். அரசியலுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். ஆனால் அரசியல் பேச வேண்டிய சூழ்நிலை இப்போ இருக்குது. ஏன்னா மற்றவங்க பேசுறதை பார்த்துட்டு காமெடியாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. வடிவில் நான் பேசுகிறத பார்த்து அதை விட காமெடியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காமெடியில். ஆமாம், அவர் நடித்த படங்கள் காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போவும் இந்த வீடியோவில் ஒரு காமெடி பண்ணார் பார்த்தீங்களா, அதான் செம காமெடி. ஆமாம், திமுக அழிக்கிறவங்கள எங்கே இருக்காங்க, ஆலய காணும், நானும் தேடி போகிறேன்னு சொன்னார். திமுக அழிக்கணும்னு நினச்சவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க, திமுகவில் தான் இருக்கிறாங்க. ஐயா கமலஹாசன் நடிப்பின் சூறாவளி அவர் நடிச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் கச்ச ஆரம்பித்து திமுகவை அழிக்கணுன்ட்டு திரும்ப திமுகவே வந்துட்டார். அப்புறம் இப்போ நம்ம எதிர்க்கட்சி பன்னீர்செல்வம் ஐயா, அவர் நிலைமையாக பாருங்கள். அம்மா கூட இருந்துக்கிட்டு சிஎம்மாக இருந்தார். இப்போ போய் எங்கே இருக்கார், திமுக அழிக்கும் நினச்சவங்க கிட்ட திமுக கூட இருக்கார். அப்புறம் முக்கியமாக நம்ம கேப்டன் அவர்களின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். கேப்டன் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக வந்தார், அம்மாவோட சேர்ந்து நின்று எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் ஆனார். இப்போ அவர் இல்லை, பாவம், அவர் ஆத்மா பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கண்கலம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. கேப்டனை எப்படி திட்டினீங்க ஐயா, இப்போ நீங்கள் எதுவும் சரக்கு போட்டு கொண்டு பேசிடுறீங்களா என்ன? திமுக அழிக்க நினச்சாலாம் திமுகவில் வந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டீங்க. இந்த கட்சி ஆரம்பிக்க நினச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டாரு, அவரையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க. இப்படி பண்ணும்போது நீங்கள் பண்ணுறது காமெடி சூப்பராக இருக்குது. திமுக அழிக்கணும்னு நினைக்கிறவங்க இங்கே எங்கேயும் நீங்கள் இப்படி தேடலாம் பார்க்க வேண்டாம். இப்படி திரும்பி பார்த்தாலே இப்போ லைனாக உட்காந்துருப்பாங்க எல்லாருமே. சரிங்களா? என்ன பண்ணுறது, நம்மளும் அரசியல்வாதியாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான்.